உங்களுக்கு உங்க கணவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? குட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பிகாஸ் ஒரு மருத்துவருக்கு என்ன விஷயம்னா, நடிகைக்கு வந்து நேரங்காலம் கிடையாது. ராத்திரியில தான் வேலை செய்வோம். காலையில வீட்டுக்கு வருவோம். ஆண்களோட தான் நமக்கு வந்து எல்லா நாளும் வேலை. இப்போ ஹீரோவ கட்டிப்புடிச்சு காதல் பண்றது மட்டும் இல்லாம, போனா நமக்கு வந்து டீ Makeup கொண்டு man ல இருந்து. வரவங்கலேருந்து, மேக்கப்லேருந்து இங்க நம்ம வந்து பெல்லி டான்ஸ் காஸ்டியூம் மொராக்கோல புஜி பாபு தான் மேக்கப் எனக்கு. அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. ஃபாரின்ல வந்து அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் பட்ஜெட் இருக்கா? அவரே மேக்கப், அவரே அசிஸ்டன்ட். ஸோ அவர் வந்து என் இடுப்புல எல்லாம் வந்து அவர் தான் மேக்கப் போடணும். அப்போ அவர் வந்து நம்மள வந்து ஒரு மகளா பார்த்து தான் அவர் போடுறாரு. காஸ்டியூம் பிரசாந்துடைய காஸ்டியூம் மாதிரி தான் எனக்கும். பிகாஸ் வி ஹேவ் டு அட்ஜஸ்ட். என்ன ஒரு சிஸ்டரா பார்த்து தான் அவங்க பண்றாங்க. பட் இது எத்தனை பேருக்கு புரியுங்க? இங்க இங்க டைட் பண்ணி இங்க வந்து அப்படி வந்து கட் பண்றாங்க வாய வச்சு. அது வந்து எத்தனை பேருக்கு புரியுங்க? ஒன்லி நர்ஸ், டாக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட், இந்த 3 பேருக்கு தான் அது புரியும். ஏன்னா நர்ஸ் அதே போல அவங்க ஒரு சிஸ்டர், அதான் சிஸ்டர்னு தான் நம்ம நர்ஸை கூப்பிடுறோம். அவங்க எல்லாருக்கும் சிஸ்டரா இருந்து ஒரு ஒரு ஆணுடைய உடம்ப அவங்க எல்லா விதமாவும் அவங்க தே ஹாவ் டு சர்வ், தே ஹாவ் டு டேக் கேர். அது ஒரு புனிதமான பணி. அதே போல டாக்டர், இவர் வந்து எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரையும் ட்ரீட் பண்றாரு. அதனால இந்த என்னுடைய லைஃப் ஸ்டைல் அவருக்கு புரியும். நான் வந்து சினிமாவை விட்டுருவேன்னு நினைக்கல கல்யாணம் பண்ணும்போது. ஏதோ வந்து இருந்து பண்ணுவேன், பத்மினி மாதிரி, ஜெயஸ்ரீ மாதிரி அமெரிக்காலேருந்து வந்து பண்ணுவேன்னு நான் நினச்சேன். அதனால அப்படி நினச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒன்று நான் சொல்லணும். இவ்வளவு இப்போ கூட இப்போ என்னோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் எனக்கு சினிமாவில் ஒரு பிரச்சனை, ஒரு கிசு வந்ததுக்கே என்னை தூக்கிட்டாங்க வீட்டில். ஆனால் இப்போ வந்து டெய்லி என்னை பற்றி தவறான செய்திகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். அது வந்து தட் இஸ் ஒன் வே ஆஃப் அட்டாக்கிங் விமன் இன் பப்ளிக் லைஃப். நம்ம வாயை மூடுறதுக்கு, அவங்க அதை வாயை அடைக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அவதூறுகளை டெய்லி பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னுடைய புகுந்த வீடு தான் சப்போர்ட். நல்லவங்க மனசுல நல்லது தாங்க வரும். ஒருத்தங்களை பத்தி தவறா நாம நினைக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அது நமக்கு வந்து மைண்ட்ல வரும். அவங்களால ஒருத்தரை சந்தேகம் படவே முடியாது.